ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பேட்டர்ன்ஸ்லாம் நம்மள்ட்ட 30 to 44 வரைக்கும் அவைலபிளா தான் இருக்கு. வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. லைக் நிறைய போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சரி எனக்கு ஒவ்வொரு பெரிய கிஃப்ட் மாதிரி உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் நியூ இயர் ஆஃபர்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் போட்டதே எனக்கு தெரியலக்கா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது அல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உடனுக்குடன் நான் போடுற ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நிறைய ஆஃபர்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நான் ஒவ்வொரு தடவையும் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்தி அதர் சைஸ் வாங்கினவங்களும் சரி அதர் சைஸ் சொல்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எல்லாருக்கும் இந்த பேட்டர்ன் போய் சேரும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல எனக்கு கொடுங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொல்றீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா, ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப நேரம் மிச்சமாகுது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வெட்டுறதுனால தைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஒதுங்குதுன்னு சொல்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் தான். இன்னும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸா கொடுங்க. அப்பதான் அடுத்தவங்க பாக்குறவங்களுக்கு இது கரெக்டான இடத்துல தான் நம்ம பணம் போட்டு இந்த பொருளை வாங்குறோம், கரெக்டான முறையில் அந்த பொருள் இருக்கிறதுனால தான் கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற திருப்தியோட மற்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். 3 days நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றதுனால 3 days ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஒரு 4 பீஸ் சேர்ந்தது ஒரு பிளவுஸுடைய செட்டு. இந்த 4 பீஸ் கிராஸ் பெல்ட், பேக் சைடு, ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட் சரிங்களா. மொத்தம் 4 பீஸ் வந்து ஒரு பிளவுஸ் ஒன்னே செட்டு. இந்த செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மூலிமா எனக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதும். 1000 ருபீஸில் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். இது வரையிலும் இந்த ஆஃபர் நான் கொடுத்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 இயர் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு எல்லாமே வாங்கணும், ஒரு நார்மலான ஒரு இது பொருள் கொடுத்து ஒரு வாங்குற ஒரு திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த பொருளை நம்மளுக்கும் கிடைச்சிருச்சு, இந்த பொருளை நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்கணுங்கிறதுனால தான் 1000 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1000 ருபீஸ் அல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து தமிழ்நாடு ஹோல்டுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க ஷிப்பிங் சார்ஜ் சொல்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொடுத்து. சரிங்களா. இப்போ நம்ம வெட்டுறதுக்கு எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 30 நான் சொல்லி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இது 30 சைஸு. இது இந்த சைஸு தான் நீங்கள் இப்படி வெட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இதே சைஸ் மாதிரி உங்களுக்கு இதே பேட்டர்ன் வந்து எல்லா மாடல்லையும் இதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். அதாவது எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்துடும். உங்கள் சைஸ் எக்ஸாம்பிளுக்கு 36 இருந்தாலும் சரி, 34 இருந்தாலும் சரி, 32 இருந்தாலும் சரி, உங்கள் சைஸ் என்னவோ அதை சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதே சைஸ் வாரியாக தான் மாறும். இந்த பேட்டர்ன் எப்படி பதிச்சு நீங்கள் வெட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பதிச்சு வெட்டிக்கலாம். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 5 மினிட்ஸ்க்குள்ளார எல்லா பேட்டர்னையும் எப்படி வெட்டுறேன், எப்படி உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல அறுக்காத்து போடணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த இலை வெட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இலை வெட்டு ஒவ்வொரு பேட்டர்ன்லையுமே இருக்கும். இந்த மாதிரி இலை வெட்டுக்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 2 இலை வெட்டு இருக்கு, மேலையும் கீழையும். ஸோ 2லையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இது சென்டரில் ஒரு இலை வெட்டு இருக்கு. இது வந்து டாட்டு, 2 டாட்டு முதுகு பக்கம் நம்ம பிடிப்போம் இல்லையா, 2 டாட்டு. இந்த 2 டாட்டையும் வந்து நம்ம இப்படி இந்த சைடும் ஆப்போசிட்ல ஒரு துணியும் இருக்கு. 2 டாட்டு நம்மளுக்கு கைக்கு கிடச்சிரும். சரிங்களா. இந்த 2 அறுக்காத்து எதுக்கு மேலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் தையல், செகண்ட் தையல். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பெல்ட்டை அப்படியே பதிச்சு மார்க் போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட்டு, அகலம் அதிகமாக இருக்கிற இடம் ஃப்ரண்ட்டு. இது வந்து பேக் சைடு, அதாவது வளாவுக்கு நம்ம பிடிப்போம் இல்லையா அது. சரிங்களா. இது கிராஸ் பெல்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. சரிங்களா. ஃப்ரண்ட்டு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே துணியில் பதிச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எந்த இடத்துல ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும், தையல் நம்ம தைக்கும் போதும் நம்மளுக்கு சரி, இது வெட்டும் போது மட்டும் ஈஸி இல்லை, தைக்கும் போதும் உங்களுக்கு ஃபுல் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால தான் எல்லா இடத்துலையும் நம்ம அறுக்காத்து போட்டு வச்சுருக்கோம்.
எல்லா இடத்துலயும் எதுக்கு அறுக்காத்து போட்டிருக்கோம்னா, தைக்கும்போதும் குழம்பக்கூடாது கஸ்டமருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா பிகினர்ஸ் நெறைய பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு கன்ஃப்யூஸ்டே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான், இது எந்தெந்த இடத்துல தையல் ஆரம்பிச்சு, எந்த இடத்துல முடிக்கணுங்கிறது வரையும் நான் வந்து அறுக்காத்து போட்டிருக்கேன். இந்த அறுக்காத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தையல், இது செகண்ட் தையல். இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும். இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி, இந்த 3 அறுக்காத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா? மெயின் டாட் அதுக்காண்டி. இது சைடு டாட்டுக்காண்டி அறுக்காத்து. இது கிராஸ் டாட். சரிங்களா? இது 3 டாட் நம்ம மெயின் பிடிப்போம் இல்லையா? அந்த 3 டாட். மார்க் பண்ணி எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ 3 டாட் நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது ஃப்ரண்ட் பேட்டர்ன். இது கிராஸ் டாட், இது மெயின் டாட், இது கிராஸ் டாட், இது சைடு டாட். சரிங்களா? இது வந்து நான் கழுத்து வந்து நான் ரவுண்ட் கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது பானா கழுத்து வேணும்னா பா கழுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற கழுத்து எனக்கு வி நெக் வேணும், யூ நெக் வேணும். ஒவ்வொரு நெக் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நெக் பிடிக்கும். அந்த மாதிரி நெக் பிடிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். இப்போ நீங்க எப்படி என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 பேட்டர்ன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதாவது ஃப்ரண்ட், பேக் சைடு, கிராஸ் பெல்ட் மொத்தம் 3 பேட்டர்ன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ 4வது பீஸ் அதாவது கை. கைக்கு என்னன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி இடம் விட்டுருக்கேன். ஸோ இதை நீங்க அப்படியே துணியில பதிச்சு நீங்க மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இது எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுலயுமே அறுக்காத்துலாம் இருக்கு. எந்தெந்த இடத்துல அறுக்காத்து போட்டிருக்கணும் அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது ஷோல்டரு, இது சைடு, அதாவது இது இலவெட்டு. இலவெட்டு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க இதை மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடுல இலவெட்டு இருக்காது. இது முதுகு பக்கம் உள்ளது. சரிங்களா? இந்த அறுக்காத்து எதுக்குன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும். இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம கையை நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். கை பீஸ் கிடைச்சிருச்சு. ஃப்ரண்ட் பீஸ் கிடைச்சிருச்சு. பேக் சைடு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு பீஸு. இது வந்து கிராஸ் பெல்ட் பீஸ் கிடைச்சிருச்சு. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு ஆயிருக்காது. மொத்தம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லும் போதே 5 மினிட்ஸ் கூட எனக்கு எடுத்துக்கல. நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. நீங்க அப்படியே நீங்க பதிச்சு நீங்க வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ்லயே உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும். நீங்க தைக்கிறது எவ்வளவு ஸ்பீடா தைக்கிறீங்களோ அது உங்களுடைய திறமையை பொறுத்து. சரிங்களா? தைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இந்த பேட்டர்னை வாங்கிக்கலாம். தைக்க தெரிஞ்சு எனக்கு நான் வெட்டதான் எனக்கு தெரியாதுக்கா, தைக்கிறது எனக்கு ஈஸியா வரும்னு சொல்ற நிறைய பேர் என்கிட்ட வாங்குறாங்க. நான் கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா, எனக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குமா, எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. இது வாங்கினவங்க கமெண்ட்ஸா கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம். சின்ன சின்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கத்துக்கிட்டவங்களும் சரி, மறந்துட்டாங்க நிறைய பேர். நான் மறந்துட்டேக்கா, ரொம்ப வருஷமாச்சு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் அது பேட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. புதுசா நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் சேல்ஸ் பண்றேன். எனக்கு வந்து கட்டிங் போர்டு, கட்டிங் மாஸ்டர் எனக்கு அதிகமா பணம் வந்து என்கிட்ட கலெக்ட் பண்றாங்க. ஸோ எனக்கு கட்டிங்க்கு வந்து போர்டு கிடைச்சிருச்சுன்னா நானே கட் பண்ணிக்குவேன்னு சொல்றவங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ரெடிமேட் ப்ளவுஸ் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாவும் சரி, இந்த ஆஃபரோட மொத்தமா பயன்படுத்திக்கிறதுனால பயன்படுத்திக்கலாம். இல்ல எனக்கு சிங்கிள் பேட்டர்ன் எனக்கு போதும்க்கா ஸ்டார்டிங்லன்னு சொல்லி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு சிங்கிள் பேட்டர்ன், அதாவது 36 பேட்டர்ன் வேணுமா, 34 வேணுமோ, உங்க சைஸ் என்னவோ அதை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.